அச்சு இந்த ரிஸ்க உங்களுக்காக எடுக்கலான்னு முடிவு பண்ணியே ஆகணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன ஒரு சுடுகாட்டுக்கு போக சொன்னாரு. ரீசெண்ட் டேஸ்ல இறந்து போன ஒரு பையனோட சடலத்துக்கு மேல வச்சிருக்கு 2 மாலை எடுத்து சொன்னாரு. போட்டே ஆகணுமா, இது வேற வழியே கிடையாதா? உங்க கூட நீங்க இங்க இருக்கீங்களா? கண்டிப்பா தண்ணீர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு அச்சுக்கு கல்யாணம், அதுவும் ஒரு பேய் கூட. போன கோஸ்ட் வீடியோல சரவணனை மீட் பண்ணி பேய் கூட பேசியிருந்தோம். அந்த வீடியோக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். அதுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, லவ் யூ தானே சொல்லுவாங்க. லவ் யூ. அந்த வீடியோல நம்மளுக்கு இருந்த ஒரே சேலஞ்சே பேய் கூட பேச முடியுமான்னு. இப்போ அந்த சேலஞ்சை பிரேக் பண்ண மாதிரி நம்ம டீம் இன்னொரு அனானமஸ் மெயிலோட வந்தாங்க. இந்த வாட்டி பேயை டைரக்டா பார்க்கலாமா? சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். அண்ட் இந்த வாட்டி அச்சு இந்த ரிஸ்க உங்களுக்காக எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேஸ் ரிவீல் பண்ண தயாரா இல்ல. சோ இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு அவரே ஒரு வழியை சொன்னாரு. கைஸ், நம்ம சேனலுக்கு வந்த அனானமஸ் மெயில்ல வந்த சப்ஸ்கிரைபரை மீட் பண்றதுதான் நம்ம இப்போ இங்க வந்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் போய் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, பேயை கண்ணால பார்க்க முடியுமா? அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. கண்டிப்பா பார்க்க முடியும் அண்ட் உணர முடியும்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தோணுது, உணர முடியும் பார்க்க முடியுமா? அப்போ ஒரு பேய கல்யாணம் பண்ண முடியும்னா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருந்தது. கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னாரு. நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் அண்ட் என்ன பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அவர் எனக்கு சில சாங்கியங்கள்லாம் பண்ணி கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு வழி இருக்குன்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பண்ணியும் இருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த எக்ஸைட்மெண்ட்லயே நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க வரீங்களா, நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸையும் பார்த்துட்டோம். செம்ம ஹாப்பியா போகுது. யா அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட்லயே நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, அப்போ நம்ம இது 2 பேரும் சேர்ந்தே பண்ணலாமா? ஐ மீன் நான் ஒரு பேய் கூட கல்யாணம் பண்றதுக்கு அவர் எனக்கு இந்த ரிச்சுவலை பண்ணி கொடுப்பாருன்னு. அப்போ அவர் எடுத்த உடனே நோன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு அவரோட பேச நம்மளோட சேனல்ல இத்தனை லட்சம் பேர் முன்னாடி ரிவீல் பண்றதுல விருப்பம் இல்லை. அதுக்கு மேல நான் அவரை போஸ்ட் பண்ண விரும்பல. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகி, அப்போ என்னால அந்த வீடியோ எடுக்க முடியுமா, நான் மட்டும் தனியா பண்ணிக்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஏன் ஒரு ரிச்சுவல் மூலியமா கண்டிப்பா பண்ண முடியும்னு சொன்னாரு. அது என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த ரிச்சுவலை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இது நான் பண்ணியே ஆகணுமான்னு யோசிக்கிற அளவுக்கு ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்ன ஒரு சுடுகாட்டுக்கு போக சொன்னாரு. அந்த சுடுகாட்டுல ரீசெண்ட் டேஸ்ல இறந்து போன ஒரு பையனோட சடலத்துக்கு மேல வச்சிருக்க 2 மாலை எடுத்து சொன்னாரு. இது நான் கேட்கும் போது நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணுமான்னு யோசிச்சேன். அப்ப என் மைண்ட்ல வந்தது எல்லாமே நீங்க அண்ட் உங்களை மாதிரி எனக்கும் இருக்கிற அந்த ஆர்வம் தான். இந்த 2மே எனக்கு பண்ண வச்சு நான் நிறைய கிரேவியார்ட்ஸுக்கு போய் தேடி நான் 2 மாலையே எடுத்துட்டு வந்தேன். அது நான் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த மாலையை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் சில பொருட்களையும் கடையிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். கைஸ், அதை நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். நான் அதை வாங்கிட்டேன். புது மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை. அதெல்லாம் புது மாப்பிள்ளை அப்படின்னு கேட்பீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க தான் அந்த புது மாப்பிள்ளை. அந்த சோல் வேஷ்டி சட்டை, 5 முட்டை, ஒரு மை டப்பா அண்ட் 3 எலும்பிச்சப்பழம், ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி, விளக்கு, திரி, எண்ணெய், மஞ்சள், குங்குமம், கோலமாவு ஒயிட் கலர்ல அண்ட் முக்கியமா கல்யாணத்துக்கு தேவையான தாலி. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி என்னை ரெடி ஆகிட்டு அந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ண சொன்னார். இந்த ரிச்சுவலுக்கு தேவைப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த டைமில் கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த, அதாவது கல்யாண மாப்பிள்ளைய அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தார். புரியல, எனக்குமே அது அப்படிதான் இருந்தது. 3 நாள் கழிச்சு என்னை வர சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தான் அந்த 3ஆவது நாள். அவர் ரெடி பண்ண அந்த விஷயம் என்னன்னா, ஒரு பாவை. பாவைனா என்னாச்சு அப்படின்னு கேட்பீங்க. அதே டவுட் தான் எனக்குமே இருந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பாவைனா என்னன்னே தெரியாது. அவர் சொல்லி கொடுத்தது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். பாவைனா என்னன்னா, அது மரத்தால செய்யப்பட்ட ஒரு உருவ பொம்மை. அந்த பொம்மையில என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சோலை அடைக்க முடியுமா, ஒரு சோலை கட்டி வைக்க முடியுமா. அவரு 3 இரவா பூஜை பண்ணி அந்த பாவையை எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த பாவையை வாங்க தான் அச்சு இப்போ இங்க வந்திருக்கேன். ரிச்சுவலை ஆரம்பிச்சிடலாமா? கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க போலாம். எனக்கு அள்ளு இல்ல. தனியா போயிட்டு வரதுனால ரொம்ப பயமா இருந்தது. கைஸ்,
எப்போ போயிட்டு வந்துட்டேன், பாவையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக இவ்வளோ நேரம் இருந்தாலும்ல, இப்பயும் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்குது. இருந்தாலும் அதை தாண்டி இப்போ செம்ம பயம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பயம் எப்படி இருக்குன்னா, யூஸ்வலாகவே நான் வந்து தனியார் ரோட்டில் நம்மளுக்கு நடந்து போகும்போதுலாம் ஒரு பயம் ஒன்று வரும்ல, அந்த பயம் எப்பயுமே இருக்கிற பயம். இன்னைக்கு எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, யாரோ ஒருத்தவங்க கூடயே வர மாதிரியே இருந்தது. அது ஆக்சுவலாக எனக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறேன். அவரை பார்த்து மீட் பண்ணி பேசி அதுக்கப்புறம் அந்த பாவை எடுத்து என் கையில் கொடுக்கும் போதுலேருந்து தான் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சில விஷயத்த சொன்னார். இது இப்படி தான் பண்ணி ஆகணும், இது வந்து செம்ம ரிஸ்க்கான ப்ராசஸ், தயவு செஞ்சு இதில் வந்து உங்கள் விளையாட்டுத்தனத்தெல்லாம் பண்ணாதீங்க. நான் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் அப்படின்ற லவ் நிறைய கண்ணில் தெரிஞ்சுது. அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அண்ட் கைஸ், ஃபஸ்ட்டு நான் போனதுலேருந்தே சொல்கிறேன், நான் போய் அந்த பாவையை கையில் வாங்கும் போது வந்து உண்மையாகவே எனக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் என்னை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதை அப்படியே அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. அவர் வந்து அப்படி தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த சாங்கியத்தை பண்ணி முடிக்கிற வரைக்குமே இவர் வந்து என் கையில் இருக்கணும். அதாவது இந்த ஒரு கோலம் போட்டு ஆரம்பிக்க சொன்னாங்க, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு லைனாக காட்டுறேன். என் கையிலே இருக்கணுமா, நான் எப்படி என் கையிலே வச்சுக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் வந்து இன்னும் இதுக்கப்புறம் போய் குளித்து ரெடி ஆகணுமா. அதாவது வீட்டுக்கு போயிட்டு தலைக்கு குளித்து மல்லிகைப்பூ வச்சு ரெடியாக சொன்னாங்க. மணி இப்போ ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் போய் தேடணும், எப்படியாவது மல்லிகைப்பூ வாங்கி தான் ஆகணும், மல்லிகைப்பூ வச்சு தான் போகணுன்னு சொன்னாங்க. அண்ட் மாடர்ன் ட்ரெஸ்லாம் கண்டிப்பாக பண்ணாதீங்க, கல்யாணம் பொண்ணு மாதிரியே ரெடி ஆகி போங்க, இது ஒரு ரிச்சுவலுக்கான மரியாதையை தயவு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் மல்லிகைப்பூ தேடணும், நான் வந்து ஒரு பொண்ணு மாதிரியே ரெடி ஆகணும். நான் இன்னும் எனக்கு அள்ளி இல்லை. அவங்க வீடு வந்து மேலே மாடியில் இருந்தது கைஸ். மேலே ஏறி போகும்போது ஓகேவா இருந்தேன், இறங்கி வரும்போது எனக்கு செம்ம பயமாக இருந்தது. நான் வேறு ஃபோன் வேறு எடுத்துகிட்டு போகல, அப்படியே இருந்த ஃபோனில் தான் வந்து வீடியோஸ் ஆனில் இருக்குது. நான் அப்படி தான் போனேன், எனக்கு கால் பண்ணி கூப்பிடவும் முடியல, ஒரு பயமாகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து இவங்களை வாங்கிட்டு வந்துட்டோம். இவன் நம்ம கையிலேயே வச்சுக்கணும், மல்லிகைப்பூ வச்சுட்டு கல்யாண பொண்ணாக ரெடி ஆகி இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணணும். சீரியஸாக பண்ணணும், விளையாடக்கூடாது. இந்த ரிச்சுவலை எப்படி பண்ணணுன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொன்னாங்க, திரும்பி இப்போ உட்கார வச்சு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எவ்வளோ சீரியஸான விஷயத்த நம்ம பண்ண போகிறோன்ற தைரியம் அப்படியே புரிய வச்சாங்க. அண்ட் தைரியமாக பண்ண சொன்னாங்க, பயப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரிச்சுவலை எக்காரணத்து கொண்டும் பாதியில் நிறுத்திடவே கூடாதுன்னு சொன்னாங்க. அது எங்கே வரைக்கும் என்னை பாதிக்கும்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரிச்சுவலை முடிக்கும் போது கண்டிப்பாக பாவையை எரிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லவே. பாவை அப்படின்றது என்னன்னா, அந்த உருவ பொம்மை வந்து மரத்துலேருந்து எடுக்கிற ஒரு பார்ட். மரத்துக்கு வந்து உயிர் இருக்கும் இல்லையா, அது வந்து அதுக்கும் ஒரு உயிர் இருக்கும். ஒரு மரத்தை அறுத்து அதுலேருந்து ஒரு உருவத்தை எடுத்து, அதாவது ஒரு பார்ட் எடுத்து ஒரு உருவம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆத்மாவை, அதாவது இந்த பூமியிலேருந்து இறந்து போன ஒரு ஆத்மாவை, எவனுக்கோ எல்லுக்கோ போக முடியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த ஒரு ஆத்மாவை எடுத்து இப்போ என் கையில் இருக்கிற இந்த பொம்மைக்குள்ளே தான் அடைச்சிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாதன்னு சொன்னாங்க, எனக்கு இதை கட்டி கொடுத்தாங்க. அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். இதாங்க அந்த பாவை, இவங்க தான் வந்து பாவை. அண்ட் இவர் கூட தான் இன்றைக்கி வந்து அச்சு கல்யாணம் பண்ண போகிறேன். அண்ட் இவருக்கு இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. ஓகே, அதை பற்றி நம்ம அந்த பார்ட்டை பற்றி நம்ம பேசவே தரலாம். ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம பேசவே வேணாம். ஏன்னா நான் வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப பயந்தேன். திரும்ப உங்ககிட்ட சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் பயதாக இருப்பேன். ஸோ எனக்கு இப்போ அதெல்லாம் வேணாம். உண்மையாகவே இது ஒர்க் அவுட் ஆகா இல்லைன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த ஆர்வத்தோடு இப்போ அச்சுக்காகவும் அண்ட் மெயினாக உங்களுக்காகவும் இந்த வீடியோவை அச்சு வந்து கண்டினியூ பண்ணணும். அண்ட் இது மட்டும் கீழேயே வச்சிடக்கூடாது, என் கையிலேயே வச்சுருக்கணும். இதுக்குள்ளே வந்து ஒரு சோல் இருக்குது. ஸோ இதுக்கான மரியாதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைனா. இந்த பாவையை நம்ம எப்போ கையிலேருந்து கீழே வைக்கணும்னா அந்த களத்தில் தான் கீழே வைக்கணுமா. அது என்ன களம் அப்படின்னு கேட்பீங்க. அது என்னன்னா ஆக்சுவலாக அந்த ரிச்சுவல் பண்ணக்கூடிய இடத்து தான் வந்து களம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இவங்களை நம்ம ப்ளேஸ் பண்ணுமா. அது வரைக்கும் என் கையிலே தான் இருக்கணும், எங்கேயுமே கீழே விட்டுறக்கூடாதுன்னு சொன்னாங்க. 3 இரவு பூஜை பண்ணி இந்த ஆத்மாவை இந்த பாவைக்குள்ளே வந்து அடைச்சி இந்த ரிச்சுவலுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஸோ
அச்சு வந்து இப்போது இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சீரியஸாக எனக்கு செம்ம பயமாக இருக்குது. ஓப்பனாக உங்ககிட்ட வந்து என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லணுன்னா எனக்கு செம்ம நர்வஸாக இருக்குது, செம்ம பயமாக இருக்குது. நான் இங்கே வர வரைக்குமே நான் இதை ஃபீலே பண்ணல. நான் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போதே மீட் பண்ணேன். அவங்களாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இவங்களுக்காக நம்ம இதை பண்ணனா இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போயும் அப்படியே தான் இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இதை பண்ணும்போது எனக்குள்ள ஒரு பயம் வரும்ல கைஸ், அது செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா இது எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றதை ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதை எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேணான்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் பயந்து இதை பார்க்க வேணாம், எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்ற ஒரு ப்ரேயரோட தான் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட தான் அச்சு வந்து இதுக்குள்ளே இறங்கியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரீமான ரிச்சுவலை இன்னைக்கு பண்ணிடலாமா? எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூபர்ஸுமே இதை ட்ரை பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக அச்சு தான் பண்ண போகிறேன். இவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் உங்களுக்காக நான் பண்ணிவிடுவேன். உங்களுக்காகன்னு வரும்போது கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன். ரொம்ப பேசுவேன், ஸ்ட்ரெயிட்டாக போயிடாமல் மல்லிப்பூ வேணும். உள்ளே என்ன இருக்கும்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யா, இதை இப்போ ஓப்பன் பண்ணிடவே முடியாது, கண்டிப்பாக அந்த காலத்தில் தான் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாமா? ஏன் ரைஸ் அச்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. அவங்க வந்து என்னை பூவெல்லாம் வாங்கி வைக்க சொன்னாங்களே, இது வந்து ஆக்சுவலாக உண்மையான பூ இல்லை, இது வந்து ஃபேக் பூ தான். ஆனால் நான் உண்மையான பூ வாங்கியிருக்கேன், அது வந்து நல்லா இல்லை, ரொம்ப லேட்டாக போய் வாங்கினதால அது வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் வந்து என் மேலே வைக்கல. அது வந்து எடுத்து வச்சுருக்கேன், அவங்கக்கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் பாவை அவங்க வந்து என் கையில் தான் இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு ரெடி ஆகிறதா இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்மையாகவே பயம் அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த பயம் அதிகமாகிட்டே தான் போகுது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த ரிச்சுவலை சூப்பராக பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். எப்போவுமே அச்சு வந்து இந்த வீடியோ பார்ட் 1 லீட் பார்ட் 2 கொடுப்பேன் இல்லையா? இந்த வீடியோ வந்து அச்சுக்கும் ஒரு பேய்க்கும் கல்யாணம். அச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேயை கல்யாணம் பண்ணணும். அப்போ பார்ட் 2ல என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் பண்ணலான்னு இருந்தேன். அது ரொம்ப ரிஸ்க் அதிகம், வேணான்னு சொன்னனால தான் அது வந்து பண்ணமான்னு ரொம்ப யோசிச்சு, சரி ஓகே இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக்ஸ் வந்ததுன்னா அச்சு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ போலாமா? வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போகலாம். இதாங்க நான் சொன்ன பாவை என் கையிலே இருக்குது. நான் குளிச்சுட்டு வீட்டிலேருந்து ஃபுல்லாக ரெடி ஆகி அவங்க சொன்ன எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த களத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு, இது வந்து 5 முட்டை இருக்குது. 5 முட்டையிலையும் வந்து மை தடவி இருக்குது. இது எதுக்குன்னா 5 பஞ்சபூதங்களை வந்து குறிக்குது. அண்டு அதுக்கு எதிர்க்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மாப்பிள்ளைக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். வேஷ்டி சட்டை, பாக்கு, வெத்தலை, அண்டு மாப்பிள்ளை யூஸ் பண்ணுறதுக்கு சீப்பு அண்ட் கண்ணாடி, அந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சு என்னோட மல்லிப்பூ, என்னை வாங்கிட்டு வர சொன்ன மல்லிப்பூவையும் நாங்கள் வச்சுருக்கேன். என் தலையில் வேறு வச்சுருக்கேன், அண்டு இங்கே வந்து வேறு வச்சுருக்கேன் கைஸ். ஸோ இப்போது எனக்கு எதிர்க்க வந்து ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி பார்க்கும்போது என்னோட முகம் கிளியராக தெரியுது. அது ஒரு காமிச்சிட்டியா? இந்த கண்ணாடியில் கம்ப்ளீட்டாக நான் தெரியுறேன். எனக்கு எதிர்க்கு இது எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே செட் பண்ணிட்டேன். அண்ட் முக்கியமாக அந்த மாலை, இதை தான் நான் எப்படி என் கழுத்தில் போட போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாவையை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எனக்கு இந்த டைமில் உட்காந்து பண்ணவே பயமாக இருக்குது. பாவையில் மொத்தம் 6 சுற்று சுற்றிருக்காங்க, 6 கட்டு கட்டியிருக்காங்க. 6 கட்டுனா 6 சுற்று தான் அவங்க 6 கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம ரிலீஸ் பண்ண உடனே, இந்த ரெட் கிளாத்தை ஓப்பன் பண்ண உடனே, ஆக்சுவலாக இந்த கட்டை ஓப்பன் பண்ண உடனே அந்த பவர் அவங்க வெளியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கட்டி வச்சிருக்க சோல் வெளில வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மந்திரம் சொல்லணும் கைஸ், அது எனக்கு மனப்பாடம் பண்ண வரல. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் நான் சொல்கிற மந்திரம் வந்து உங்களுக்கு சான்ஸ்கிரிட் தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழில் அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் வந்து கட்டை ஊற்றுட்டேன். ஐயோ என் தாலி. கைஸ் பாவையை ஓப்பன் பண்ண போகிறேன். ஐயோ நாய் வேறு, எனக்கு ஏற்கனவே ஆக்சுவலாக செம்ம பயமாக இருக்குது.
ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு எனக்குமே தெரில. நானுமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க போகிறேன். ஐயோ ஐயோ கடவுளே, நான் ஏன் இதை பண்ணுறேன்னு எனக்கு தெரில. எனக்கு இவ்வளோ நேரம் பயமாகவே இல்லை. இதுங்க பண்ணுறது பார்த்தா தான். ஓகே கைஸ், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எதுவுமே இல்லையே கைஸ். ஒரு மரத்தை செஞ்ச ஒரு பொம்மை. இதான் கைஸ் அந்த அவங்க சொன்ன பாவை. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். இதை அவங்க கையில் வைக்க சொல்ல ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வச்சிட சொன்னாங்க. ஸோ நிற்க வச்சாச்சு அந்த எலுமிச்சை பழம் மேலே. ஓகே கைஸ், இப்போ தான் ரியல் ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் வந்து நான் வாங்கின தாலி. இந்த தாலி தான் ஆக்சுவலாக வந்து எனக்கும் இந்த பேய்க்கும் நடக்க போகிற கல்யாணம். நான் இதை திறந்ததுக்கு அப்புறமா இங்கே நீங்கள் இருக்கீங்களா? இங்கே யாராவது இருக்கீங்களா? ஓகே ஓகே, இங்கே யாராவது இருக்கீங்களா? நான் வந்து இங்கே யாராவது இருக்கீங்களா? உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஆக்சுவலாக உங்களை பார்க்கணும், கண்ணால் உங்களை பார்க்கணும், அந்த ப்ரூஃப் எடுக்கணும்னு தான் நான் வந்து இங்கே வந்தேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக நான் இங்கே வந்தேன். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு அறிகுறி காட்டுங்க. என்னை ஹார்ம் பண்ணாமல் ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட முடிஞ்சால் காட்டுங்க. அண்டு இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வந்த மாலையை நான் போட்டே ஆகணுமா? இது வேறு வழியே கிடையாதா? கீழே கட்டிட்டா. கைஸ், ஒரு மாலையை வந்து நான் போட்டுக்கணும். அந்த சடலத்துலேருந்து எடுத்த மாலை தான், பட் ஒரு மாலையை நான் போட்டாகணும். இன்னொரு மாலை வந்து இவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மாலையை போட்டுடுறேன். ஒரு மாலை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடணுமா எனக்கு கொடுக்கணுமான்னு தெரியல. அவங்களுக்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டா. ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கே இந்த மாலையை கொடுத்துட்றேன். இது இருக்கலாமா அது இருக்கலாமே தெரியல. ஓகே கைஸ், இன்னொரு மாலையை வந்து நான் போட்டுக்கிறேன். இதை நான் பண்ணி தான் ஆகணுமா? எனக்கு இதை சத்தியமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு இதில் விருப்பமும் இல்லை. இது எல்லாமே உங்களுக்காக. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆர்வத்தை தான் இதை பண்ணுறேன். உண்மையாகவே எனக்கு இப்போ செம்ம பயமாக இருக்குது. இப்போ வந்து டேரெக்டாக இந்த மந்திராவை படிச்சிடலாம் கைஸ். ஐயோ, இதில் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. இந்த மாலை ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. நம்ம டேரெக்டாக இப்போ வந்து அந்த மந்திராவை படிச்சிடலாம் கைஸ். மந்திராவை படித்து அவங்கள வர வைக்க முடியுமான்னு பார்த்துடலாம். இதான் அந்த மந்திரா கைஸ். ஆக்சுவலாக இந்த மந்திரா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. நான் தமிழில் அவங்க சொன்னதை வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அண்டு உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் தெரியும்னா கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக இதுக்கான என்ன மீனிங்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் கூட நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் கூட பேச ஆசை. ஐ மீன் உங்களை பார்க்கல, உங்களை பார்க்கணுன்னு நான் இங்கே வந்தேன். இப்போ நான் இந்த மந்திராவை படிக்கிறேன். அதிர்ஷ்ட ஐயோ நாய்க்குட்டி வேணும். அதிர்ஷ்ட பிரேம ஸ்ருணு பிரியே निर्जीवात्मन शा विवाग प्रबदु பவது. நான் இன்னொரு வாட்டி இந்த இதை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 2வது வாட்டி படிக்கிறேன். அதிர்ஷ்ட பிரேம ஸ்ருணு பிரியே निर्जीवात्मन शा विवाग பவது. ஓகே, நான் ஃபைனலாக 3வது வாட்டி இதை படிக்க போகிறேன்.
நீங்க இங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் இது உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை பார்க்க தான் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இதை ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏய், இது மேல மஞ்சள் குங்குமம் வைக்க சொன்னாங்களேடா, வைக்கவே இல்லையே. ஐயோ, இதை இப்போ வைக்கவா? இப்போ ஐயோ ஐயோ கைஸ், இதை ஓப்பன் பண்ண உடனே இது ஒரு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பா வைக்க சொன்னாரு, கண்டிப்பா வைக்க சொன்னாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைம், 3rd டைம் நான் இதை படிக்க போறேன் கைஸ். ஒருவேளை இதுக்கும் அவங்க வரலன்னா நம்ம இங்கேருந்து எழுந்துச்சு போயிடலாம். எனக்கு சீரியஸாக செம்ம பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்ததும் இல்லை, இதுக்கு மேலேயும் வேணான்னு தோணுது. இது விளக்கு வேற அணியிற மாதிரி பண்ணுது, எனக்கு பயந்து வருது. ஐயோ ஓகே, இது எரிச்சிட்டு போகணும். अर्दुष्ट प्रेम स्ट्रुनु प्रिये निर्जीवात्मन शा विवाग प्रबदु विवाग பவது. யாராவது இருக்கீங்களா? நீங்க இங்க இருக்கீங்களா? யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இன்னும் ஒரு வாட்டி கூட நான் இதை படிக்கிறேன். ஒரு வேளை இருந்தாங்கன்னா, ஒரு வேளை ஐயோ अर्दुष्ट प्रेम स्ट्रुनु प्रिये निर्जीवात्मन शा विवाग प्रबदु. ஐயோ கைஸ், எந்த பேயும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் இன்னொரு வாட்டி கூட படிக்கிறேன் கைஸ். ஒரு வேளை வராங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அறிகுறியாவது காட்டுங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அறிகுறியாவது காட்டுங்க. अर्दुष्ट प्रेम स्ट्रुनु प्रिये निर्जीवात्मन शा विवाग भवतु. கைஸ், இதை யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. சீரியஸா நான் வந்து செம்மையா பயந்துட்டேன். என்னால வந்து நான் இதை பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நான் சீரியஸா ஃபீல் பண்றேன். ஏன்னா நான் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நான் வந்து இந்த மந்திராவை மூடி சொல்லிட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்த திரும்பி பார்க்கும்போது என் பின்னாடி ஸ்பீடா யாரோ ஓடினதை நான் நல்லா கவனிச்சேன். எனக்கு நல்லா தெரியும் யாரோ என் பின்னாடி ஓடினாங்க. இதனால நான் வந்து அதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்கவே முடியல. நான் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு ஸ்பீடாக ஓடி வந்துட்டேன். யாரும் வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த பாவை வச்சு தான் பண்ணணும். இருந்தாலும் நீங்கள் ஒரு விளையாட்டு கூட அந்த மந்திரத்தை சொல்லி கூட எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் பண்ணணும்னு நினச்சேன். இல்லை வேலை நான் அதை பண்ணல. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட விளைவு வேணாம் வரலாம், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் என்கிட்ட ரொம்ப சொன்னார், ரொம்ப அதிகமாக சொன்னார். அதுக்கப்புறமா தான் நான் அவர்கிட்ட அப்போனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து அந்த ஆத்மா வேற ஒரு ஆத்மா கூட நான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து அப்போ அதுக்காக தான் அப்போ கூட அதுக்கு ஓகேன்னு சொன்னார். ஆக்சுவலாக அதுக்கும் ஓகேன்னு சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் அதெல்லாம் அவர் வேணான்னு சொன்னார். நான் ஏன் அந்த 2 ஆத்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன்னா, நான் சும்மா இல்லை. ஆக்சுவலாக அவங்க இறந்து போன ஸ்டோரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்கு சாத்தியம்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து அதை அவர்கிட்ட ஆக்சுவலாக கேட்டேன். முடியும், ஆனால் அதை பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். பட் இருந்தாலும் எனக்கு அது வந்து எப்படியாவது அவங்களுக்காக அதை பண்ணிடணும்னு தோணுச்சு. அதனால தான் அதை வந்து நான் அவங்ககிட்ட சொன்னேன். இப்போ எனக்கு சத்தியமாக எந்த தைரியமும் இல்லை. நான் அவங்கள வெடிக்காமல் வந்ததுக்கே நான் அவ்வளோ பயந்துருக்கேன். இப்போ நம்ம விழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊருக்காரங்க யாராவது ஒருத்தவங்களோட ஹெல்ப் யாரையாவது நான் பார்த்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக அதை எரிச்சிடணும். அதை விடக்கூடாது.